அன்பு நேயர்களுக்கு முல்லை தமிழ் குடம் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னரும் கனிச்சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆன்றோர் ஏழைக்கு, ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். புண்ணியம் கோடி என்பது ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் அவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி மிக தெளிவாக அழகாக பாடியிருக்கிறார். அதே போல நம்முடைய ஔவை மூதாட்டியும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறியிருக்கிறார். கல்வி பற்றி திருவள்ளுவர் கூறாத இடங்கள் இல்லை. கல்விக்கென்று தனி அதிகாரம் வைத்து கூறியிருந்தார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு, அதாவது கல்வியை பற்றி நம்ம முன்னோர்கள், தமிழாய்ந்த முன்னோர்கள், தமிழ்நாட்டில் தமிழ் பிறவியில் தமிழ் மண்ணில் பிறந்த அனைவருமே இதுவரை அந்த கல்வியை பற்றி மிகவும் முக்கியமான ஒன்றாக இதுவரைக்கும் கூறி வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று தன்னை ஒரு அதி மேதாவியாக நினைத்துக் கொண்டு எந்த ஒரு திறமையும் இல்லாமல், ஒரு தொண்டர்களின் ஆதரவும் இல்லாமல் தவழ்ந்து தவழ்ந்து ஊர்ந்து சசிகலாவின் காலில் விழுந்து வாங்கிய பதவியால் இன்று அதிமுக என்ற மாபெரும் கட்சியின் பொதுச் செயலராக பதவி வகித்துக் கொண்டிருக்கும் எடப்பாடி அவர்களுக்காகத்தான் இந்த கவிதை வரிகளை நாம் கூறுகிறோம். இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை உணராமல் உளறிக் கொண்டிருக்கும், பிதற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அண்ணா பெயரில் விளங்கும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று அடிமை திராவிட முன்னேற்ற கழகமாக, அமித்ஷாவின் அடிமை திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றி வைத்துக் கொண்டு தன் சொந்த சுய லாபத்திற்காக இந்த கட்சியை பாரதிய ஜனதாவிடம் அடகு விட்டு இன்று ஊரெல்லாம் தமிழ் விழிப்புணர்ச்சி, தமிழ்நாடு மக்களின் விழிப்புணர்ச்சி என்று ஒரு பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார். இவர் விழிப்புணர்ச்சியை காட்டுகிறாரோ இல்லையோ, இருளை தூண்டுகிறார், அறியாமையை தூண்டுகிறார். ஏனென்றால் இவர் நேற்று நடத்திய அந்த பேரணியில், அந்த தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லும் அந்த கூட்டத்தில் தொடக்க நிகழ்ச்சியில் அவர் கூறும் பொழுது, திமுக அரசாங்கம் இந்து அறநிலையத்துறை கோயில்களுக்கு உள்ள நிதிகளை எடுத்து கல்லூரி கட்டுகிறார்கள், இது எவ்வளவு பெரிய சதி வேலை என்று தன்னை அறியாமல் தன் சுயரூபத்தை காண்பித்து விட்டார். தன் சுயரூபம் என்பது காவி சங்கிகளின் அடிமையாக, கைக்கூலியாக இன்று வலம் வரும் அந்த சுயரூபத்தை இந்த எடப்பாடி நேற்று மிக தெளிவாக காட்டிவிட்டார். இத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருந்த அந்த வேடம் நேற்று கலைந்து விட்டது. அதாவது கல்வி அறிவு என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று என்பதை எத்தனையோ முன்னோர்கள் இன்றைய தலைவர்கள் வரையும் நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில் பெற்ற முதலிடம் காரணமாகத்தான் இன்று இந்தியாவிற்கே ஒரு தலைநிமிர்ந்த ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கே வழிகாட்டும் நிலையில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை இருளில் தள்ள, கல்வி அறிவு இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு எப்படி சங்கிகள் முயற்சிக்கிறார்களோ, ரகசியம் நாம் பல தடவை சொல்லி இருக்கிறோம். இந்த RSS சங்கிகள் பல்வேறு விஷயங்களில் இந்த தமிழ்நாட்டில் கல்வி அறிவை மழுங்கடிக்க முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் தான் அறிவார்ந்த கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ISRO போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் பொறியாளர்கள் என்று பல்வேறு துறைகளில் மிகவும் நுட்பமான மதிநுட்பம் வாய்ந்த ஒரு மனிதர்களாக, ஒரு அறிஞர்களாக இங்கே வலம் வந்து கொண்டிருப்பதை எப்படியாவது நாம் நிறுத்திவிட்டால் இந்த தமிழகத்திற்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும் என்று அந்த RSS சங்கிகள் போட்ட திட்டத்தின் முதல் படிதான் நீட் தேர்வு. அதாவது
இன்று ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் மனைவிக்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டில் தான் உயர்தரமான சிகிச்சை அளிக்க அழைத்து வந்திருக்கிறார்கள் என்ற போது, டெல்லியில் இல்லாத எய்ம்ஸ் மருத்துவமனையா, இல்ல பிற மாநிலங்களில் இல்லாத உயர் ரக மருத்துவமனைகள் இல்லாத நிலைமையா? அதையெல்லாம் தாண்டி நம் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்றால் நம் தமிழகத்தில் எந்த அளவிற்கு மிகவும் அனுபவம் வாய்ந்த அறிவார்ந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மிகவும் உலக தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அவர் இங்கே வந்திருக்கிறார். அதே போன்று இன்று இந்திய அளவில் நம் தமிழகம் தான் பெண்களின் கல்வி வளர்ச்சியில் கூட முதலிடத்தில் இருக்கிறது. பெண் கல்வி என்பதே நம் பெரியார் அவர்கள் எப்பொழுது அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பெண்களை எல்லாம் மூட நம்பிக்கைக்கு விரோதமாக அவர்களை திருப்பி, மத நம்பிக்கைக்கு விரோதமாக அவர்களை திருப்பி, ஜாதிய நம்பிக்கைகளை ஒழித்து சமூக நீதியை நிலைநாட்டி கல்வி அறிவை அனைவரும் பெற வேண்டும் என்று அன்று பெரியார் ஆசைப்பட்டாரோ அதே போல் இந்த தமிழகம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்தியாவில் பெண்களின் கல்வி அறிவு அதிகம் கொண்ட மாநிலத்தில் முதல் இடத்தில் வந்திருப்பது நமக்கு எல்லாம் மிகவும் பெருமையான விஷயம். இப்படிப்பட்ட நேரத்தில் கல்வியை நாம் உயர்ந்த இடத்தில் நாம் உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற நிலையை மறந்து, கொள்கையை மறந்து, அவருடைய எடப்பாடி அவர்கள் முன்னோர்கள், அதாவது அவருடைய ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் இவர்கள் எல்லாம் ஆசைப்பட்ட விஷயங்களை மறந்து இவர் தன்னிச்சையாக இன்று எப்படி பிஜேபியுடன் போய் இணைந்தாரோ அது போன்று உளறிக் கொண்டிருக்கிறார். இவர் கல்வி அறிவியல் இவர் எத்தனை டிகிரிகள் முடித்தார் என்றெல்லாம் நாம் சொல்ல வரவில்லை. அதே நேரத்தில் ஒரு திறமையில்லாத காட்டு முட்டாளாக, அடிமுட்டாளாக இந்த எடப்பாடி அவர்கள் பேசியிருப்பது இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இவருக்கு அரசியலும் தெரியாது என்பதற்கு இன்னொரு காரணத்தை சொல்கிறேன். ஏனென்றால் இந்த தமிழக சட்டமன்றத்தில் 1964ஆம் ஆண்டிலேயே முதலமைச்சராக பக்தவத்சலம் இருக்கும் பொழுது இந்த இந்து அறநிலையத்துறையில் அதிகபட்சமாக வருமானம் வரும், அதிக வருமானம் வரும் கோயில்களின் உபரி வருமானத்தை நாம் குழந்தைகளின் கல்விக்கு பயன்படுத்தும் விதமாக கல்வி நிறுவனங்கள் அமைக்கலாம் என்று தீர்மானம் சட்டமன்றத்திலே ஏற்றப்பட்டது. அப்படி ஏற்றப்பட்ட அந்த சட்டமன்ற தீர்மானத்தையும் மறந்துவிட்டு இவர் ஒழுங்கான ஒரு முழுமையான அரசியல்வாதியாக இருந்தால் தானே, இவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் தானே இவருக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரியும். இவர் தன் சொத்தை காப்பாற்ற கொள்ளையடிப்பதற்காக வேண்டி இன்று நம்முடைய கொடநாடு பங்களாவில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் அடிப்படை மூல காரணமே எடப்பாடி தான் என்பது ஊர் உலகத்துக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட இவர் பணம் சம்பாதிப்பதற்கும், சம்பாதித்த பணத்தை இப்பொழுது காப்பாற்றுவதற்கும், தன் மகனை காப்பாற்றுவதற்கும் இன்று இந்த பிஜேபியில் இணைந்து காவி வேட்டி மட்டும்தான் அவர் உடுத்தவில்லை, இன்னும் கொஞ்ச நாட்களில் அவர் அதிமுக கரை கட்டிய வேட்டியையே அழைத்து எறிந்துவிட்டு காவி வேட்டி உடுத்திக் கொண்டு இந்த தமிழகத்தில் வளம் வருவாரா இல்லையா என்பதை நீங்கள் கண்டிப்பாக, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவர் வருவார். ஏனென்றால் அப்படிதான் அவருடைய போக்கு என்று சென்று கொண்டிருக்கிறது. ஒரு திராவிட கட்சியின் தலைவன் என்ற ஒரு அருகதை இல்லாமல் கூட்டத்தனமாக பேசுவது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம். ஒரு இந்து அறநிலையத்துறையில் இருந்து ஒரு உபரி வருமானத்தை எடுத்து இன்று எத்தனை இடங்களில் அருமையான கல்வி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பூம்புகார் இந்து அறநிலையத்துறை சார்பில் கல்லூரி இருக்கிறது. நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு கல்லூரி இருக்கிறது. நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் பழனியாண்டவர் பகிரலையே தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. பல்வேறு நகர்களில் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. நமது சங்கரமடம் சார்பாக எத்தனை கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். மேல்மலத்தில் ஆதிபராசக்தி மன்றத்தின் சார்பாக எத்தனை கல்வி நிறுவனங்கள் இயங்குகிறது. ஏன் பிற மதங்களில் கல்வி நிறுவனங்களே வைக்கவில்லையா? வக்பு வாரியத்தில் எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. இன்று நாம் தென்னகத்தில் தென் தமிழகத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ கிறிஸ்தவ நிறுவனங்கள், கிறிஸ்தவ மிஷனரி அமைப்புகள் தான் இன்று கல்வியை வளர்ப்பதற்கு வெறும் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பது எவ்வளவு மறுக்க முடியாத உண்மை. இதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த மக்களை மடையர்களாக்க வேண்டும், இவர்கள் கல்வி அறிவு இல்லாமல் செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா அந்த RSS சங்கிகளின் அந்த விஷ கிருமிகளின் அடிப்படை கொள்கைகளை எடுத்து வைத்துக் கொண்டு இவர் பேசுவது என்பது மிகவும் மூடத்தனமான அற்பத்தனமான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் அந்த சனாதனத்தில் சொல்லியிருக்கிறது, சூத்திரர்கள் கல்வி கற்கக்கூடாது என்று. கல்வி கற்கும் சூத்திரர்கள் காதில் இயற்கை காட்சி ஊத்து என்று சொல்கிறாங்களே இந்த சனாதன தர்மம். அதைத்தானே இன்று எடப்பாடி பழனிசாமி இன்று தன்னை அறியாமல் அவர் வாயிலிருந்து வெளியேறி இருக்கிறது என்ற உண்மை.
அதாவது எடப்பாடி என்பவர் மிகவும் மோசமான ஒரு இந்துத்துவவாதியாக மாறிவிட்டார் என்பதைத்தான் அவருடைய இந்த பேச்சு காண்பிக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் பழனியில் வந்த தொழில்நுட்ப கல்லூரி திறந்தார்களே, அது என்ன சொல்கிறார் எடப்பாடி? ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவர்கள் அந்த அதிமுக ஆட்சியில் தான் அந்த பழனி அந்த தொழில்நுட்ப கல்லூரி விரிவாக்கப்பட்டது. அதை எடப்பாடி மறுக்கிறாரா? இல்ல, எடப்பாடியே பழனிசாமி அவர்களே பழனியில் நிர்வாக கட்டிடம் பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியில் நிர்வாக கட்டிடத்துக்கு திறந்து வைத்தாரே, அதை அவர் தவறு என்று சொல்கிறாரா? இன்று தன் சொத்தையும் தன் மகனையும் இடியிலிருந்து இன்கம் டாக்ஸ் மற்றும் பிஜேபி அமைப்புகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள அமித்ஷாவிடம் வீழ்ந்து போய், மோடியிடம் வீழ்ந்து போய், பிஜேபியிடம் வீழ்ந்து போய், பிஜேபி காரர்களே சொல்லாததையெல்லாம் இன்று திராவிடத்தின் பெயரால் கட்சி நடத்திக் கொண்டிருக்கும் அதிமுகவின் எடப்பாடி அவர்கள் சொல்வதன் பின்னணியில் மிகப்பெரிய சதி இருக்கிறது. எடப்பாடி சொல்கிறாரே, இந்த இந்து அறநிலையத்துறை பணத்திலிருந்து கல்லூரியை கட்டுகிறார்கள், குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சிகளை பயன்படுத்துகிறார்கள், மிகப்பெரிய சதி வேலை இருக்கிறது என்று அவர் சொல்கிறாரே, அந்த சதி வேலை எல்லாம் இவருடைய பேச்சில் அடங்கி இருக்கிறது. அதை உணர்ந்து இந்த எடப்பாடி அவர்கள் இப்பொழுது விழிப்புணர்வு பயணம் மேற்கொள்வார்களே, பரப்புரை என்னும் பெயரில் இந்த தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் ஆரம்பித்திருக்கிறாரே, இந்த சுற்றுப்பயணம் பெரும் தோல்வியில் முடியும். செல்லும் இடமெல்லாம் மக்கள் பெருந்தொழிலாக எதிர்த்து நின்று நம் சனாதன தர்மத்தின்படி, பிஜேபியின் ரகசிய திட்டத்தின்படி குலத்தொழிலை பார்க்க போக வேண்டும் என்ற பிஜேபியின் ரகசிய திட்டத்தின்படி இவர் குழந்தைகளை படிப்புக்கு வசதி இல்லாமல் செய்து கல்வி அறிவு இல்லாத மாநிலமாக மாற்றி இந்த தமிழகத்தில் மீண்டும் பிராமணர்களின் ஆரியர்களின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்ட ஒரு கைக்கூலியாக இங்கே ஒரு பொம்மையாக இருக்கிறாரே இந்த எடப்பாடி என்ற உண்மை ஊருக்கும் உலகிற்கும் விரைவில் தெரியும். அந்த எடப்பாடி அவர் கட்சியில் இருந்தும் இந்த மாநிலத்தில் இருந்தும் விரட்டப்படுவார் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.